பயம் பறிவுடன் பாரால் குத்து முலையும் குளிந்தவரெங்கும் பட்டனுடையும் பாம்பிலாபரணமும் செத்தார் இளம்பும் சிவந்த வனமும் இனிச்சதையும் பண்ணதன் பண்ணல் கடித்த பல்லில் கண்ட குணமும் யுத்திய பூதம் குழந்து வரவே காலிச்சிலம்பூ கலிகளிலனவே பாதச்சிலம்பூ பலிப்பலிலனவே எடுத்த தூரம் விலக்கி வரவே அம்மையில் துந்துமே படந்துமே முழங்கள் வரவே கூட வரவே வியாதிகளை எத்தி எடுத்து ஊட்டி வரவே வந்தாரை வரவேற்று வாழ்வாங்கு வாழ வைத்து மீன்பாட தேன்பாயும் மட்டுமா நகரில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்த இனமாம் தமிழினம். ஆதிகாலம் முதற்கொண்டே இயற்கையையும் மரங்களையும் தெய்வ உருக்கொண்டு வழிபட்டு வந்ததே வரலாறு. காலப்போக்கில் வேறு பல உள்ளூடுகள் ஏற்பட்டு தமிழரின் இந்த வழிபாட்டு முறைமைகள் மாறி வருகின்ற போதிலும் இலங்கையின் கிழக்கில் தமிழரின் ஆதிகால பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்தும் அங்கு வாழும் தமிழ் மக்களால் பின்பற்றப்பட்டே வருகின்றன. கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பில் ஆதி தமிழ்குடியின் இயற்கை மற்றும் சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளின் பாரம்பரியங்கள் அழிந்து விடாமல் தற்பொழுதும் பேணப்பட்டு வருகின்றமை எல்லாவற்றிலும் மாற்றத்தை விரும்பி வலியுறுத்துகின்ற தரப்பை ஆச்சரியப்பட வைத்து வருகின்றது. சக்தி வழிபாடுகள் கிழக்கிழங்கையின் அத்தனை கிராமங்களிலும் இற்றை வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பேச்சியம்மன் கோவில்கள் திருகோணமலை, சின்ன ஊரணி, வடமுனை, முரக்கொட்டாஞ்சேனை, வாழைச்சேனை, பேத்தாளை, கல்லடி, உப்போடை, நொச்சிமுனை, பெரிய நீலாவணை, ஆரையம்பதி போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. ஆதி பராசக்தி பூமியின் தேவைகளுக்கு ஏற்ப அவ்வப்பொழுது பல்வேறு அவதாரங்களை எடுத்து கண்ணகை, மாரி, பேச்சி, காளி என்று அவதார நோக்கங்களை நிறைவேற்றியுள்ளதாக மக்கள் நம்புகின்றார்கள். அந்த வகையில் பேச்சியம்மாவின் அவதாரத்தின் ஒரு அடையாளம்தான் மட்டக்களப்பு கல்லடி உப்போடை நொச்சிமுனையில் அமைக்கப்பட்டிருக்கும் பேச்சியம்மன் ஆலயம். இந்த பேச்சியம்மன் ஆலயம் 320 வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு தொன்மையான ஆலயம். ஓலை குடிசையில் வாழும் தெய்வம் என்று கூறப்படுகிற பேச்சியம்மாளுக்கு கட்டடங்களோ அல்லது கோபுரமோ கட்டக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். மீறி கட்டுவதற்கு முயன்ற பலருக்கு கனவில் தோன்றிய அம்மாள் எச்சரித்ததாகவும் அதையும் மீறி கட்டடம் கட்ட முயன்றவர்களுக்கு அம்மாள் தண்டனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. பயங்கரமான சக்தி உள்ள ஒரு இதில்லென்ற சக்தி உள்ள ஒரு தெய்வம் தான் இந்த பேச்சியம்மா. நான் கூட கல்லடியை புறப்படமாக கொண்ட நான். ஆனால் இப்போ ஒரு 25 வருடங்களாக நான் ஊரில் இல்லை. ஆனாலும் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பேச்சியம்மான்ற சடங்குக்காக கட்டாயம் வருவேன். அவ்வளோ தூரத்துக்கு அவட அந்த சக்தியும் அருளும் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. சொன்னபடி நடக்கிற ஒரு தெய்வம். ஆனால் அவ்வளோ பயபக்தியோடு நிறைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடம் இங்கே வருவாங்க. அதாவது இந்த வரலாற்று ரீதியாக இருக்கிற அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயும் ஒரு புகழ்பெற்ற அம்மன் கோயிலாக இன்னும் எங்களோட பாடநூல்களில் பெருசாக இந்த கல்லடி உப்போட பேச்சியம்மாள் சேர்க்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனாலும் நிறைய பேர் இப்பொழுது, அதாவது நானும் ஒரு ஆசிரியர், நான் ஒரு தரம் அந்த தேசிய கல்வி நிறுவனத்தில் புத்தகம் எழுதுறதுக்கு, சமயபாட புத்தகம் எழுதுறதுக்கு நான் போகிறேன். அந்த நேரம் எங்களோட ஆலயத்திற மகிமையை பற்றி எடுத்து சொல்லி ஒரு தரம் 7 புத்தகத்தில் ஒரு பாடத்தில் ஒரு இடத்துல அந்த அம்மனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். அந்த விதத்தில் எனக்கு இந்த அம்மனை பற்றி சொல்லணுமென்றால் உண்மையிலே இந்த நேரம்
எவ்வளவு சொன்னாலும் முடியாத ஒரு தெய்வம் தான் இந்த பேச்சியம்மன். சரியான விசேஷம் இதில் என்னென்றால், இந்த எல்லா ஆலயங்களும் கற்களால் கருங்கற்களால் அழகாக எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த பேச்சியம்மன் குடியிருக்கிற அந்த இடத்துக்குள்ள மணல் தான் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சியம்மன் அழகுடன் இருப்பதற்கு, ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு விரும்பாத ஒரு சக்தி உள்ள அந்த அம்மனாக இருக்கிறார். அதாவது இன்றைய காலகட்டத்தில், இந்த நவீன தொழில்நுட்ப ரீதியான காலகட்டத்தில் மண் குடிசைக்குள்ளே இருக்கின்ற அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக எங்களுடைய ஊர் மக்கள் முழுவதும் அந்த அம்மனை வணங்குகிறார்கள். மற்றது இந்த ஆலயம் திறந்தவுடன் கதவு திறத்தல் வைபவம் என்று முதலாம் நாள் நடைபெறும். அந்த கதவு திறத்தல் வைபவம் நடப்பதற்கு அந்த இரவு அந்த வண்ணான் என்று சொல்லுகின்றவர்கள், அந்த உங்களுக்கு தெரியும், அதாவது அவர்கள் அந்த சடங்கு முறையாக வைபவமாக பூ என்று சொல்லி அந்த ஊய் போட்டு போவார்கள். அவருக்கு பின்னுக்கு பக்தியோட மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பார்கள். பறை முன்னால் அடித்து கொண்டு போவார்கள். அதெல்லாம் முடிந்த அடுத்த நாள் தான் அந்த கதவு திறத்தல் வைபவம் நடைபெறும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 7 நாட்கள் சடங்கு நடைபெறும். அந்த சடங்கில் இன்றைய சடங்கை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சடங்கு கலிச்சடங்கு என்று சொல்லப்படும். அந்த கலிச்சடங்கு அன்று நரசிங்கர் கோயிலுக்கு சென்று பூசணிக்காய் வெட்டி அந்த நரசிங்கருக்கு கொடுக்கின்ற ஒரு வளமை காணப்படுகின்றது. அதாவது பூசணிக்காயை 2ஆக வெட்டுகின்ற நேரம் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து ஆடுவார்கள். அந்த பூசணிக்காய் வெட்டுகின்ற போது அந்த ஏற்படுகின்ற பக்தி எல்லாருக்கும், சும்மா நிற்பவர்களுக்கே இயல்பிலேயே ஒரு உருவேற்றம் பெற்று ஆடக்கூடிய நிலையும் அந்த நேரத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது இந்த பேச்சியம்மன் ஆலயத்துக்கு பின்னால் ஒரு தேத்தாமரம் ஒன்று இருக்கிறது. அந்த தேத்தாமரம் குளிர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் அந்த தேத்தாமரத்துக்கு கீழே கலருக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நான் அறிந்த வரையில் எங்களுடைய தகப்பனாருக்கு கூடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னர் அவர் வேறொரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த அம்மன் கனவில் தோன்றி தன்னுடைய வாயில் ஒரு வருத்தம் ஏற்பட்டிருந்த போதும் இந்த ஆலயத்திற்கு சென்று அந்த தேத்தாமரத்துக்கு கீழே வருத்தத்துக்குரிய மருந்து இருக்கின்றது என்று கனவிலே தோன்றி உடனடியாக அவர் வந்து பார்க்கின்ற நேரம் அங்கே அந்த மரத்துக்கு கீழே ஒரு வெற்றிலை மட்டும் மடித்து அந்த மணலால் மூடப்பட்டு இருந்திருக்கின்றது. அவர் எடுத்து அந்த வெற்றிலையை தப்பின உடனேயே அந்த வருத்தம் குணமாகின அதிசயம் எங்களுடைய குடும்பத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான அதிசயங்களை கொண்ட ஆலயம்தான் இந்த ஆலயம். எனவே எல்லோருக்கும், நான் தூர இடத்தில் இருந்தாலும் என்னை இருக்க விடாத நிலையில் ஏதோ கனவோ ஒன்று என்னை இங்கே கட்டாயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த பேச்சியம்மனை வழிபடுபவர்கள் எல்லா திசைகளிலும் இருந்து, பல்வேறு இடங்களிலும் இருந்து இந்த குவியலாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட இந்த விசேஷமான இந்த அம்மனுடைய ஆலயம் எங்கள் இலங்கையிலேயே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஆலயமாக இருப்பதை விட்டு எம் ஊருக்கும் எங்களுடைய இலங்கை திருநாட்டுக்கும் ஒரு புகழ் சம்பவமான கோயில் தான் இந்த கோயில். ஆடி அமாவாசைக்கு முன்னால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஆடி அமாவாசைக்கு பின்னால் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகும் சடங்கை. கதவு திறத்தலுக்கான ஊயத்தை பிரதம பூஜக குடும்பத்தினர் செய்ய அடுத்த நாள்
2ஆம் நாள் சடங்கை ஆலய உபயகாரரோடு செய்ய 3ஆம் நாளிலிருந்து 7ஆம் நாள் வரை உரிய சடங்குகளை கல்லடி, உப்போடை, நொச்சிமுனை 5 குறிச்சி மக்களும் சுழற்சி முறையில் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நிகழ்வின் போது பட்டு எடுத்தல் என்னும் வைபவம் சிறப்பாக குறிச்சி மக்களால் நடைபெற்று வருகின்றது. அந்த பட்டெடுத்தலின் போது அம்பாளின் முக்கிய பொருட்களை இளம் சிறார்கள் ஏந்தி வர பால்காவடி, முள்ளுக்காவடி மற்றும் மின் அலங்கார ஊர்திகளில் கண்ணை பறிக்கும் விதத்தில் பறவை காவடிகளும் சேர்ந்து கொண்டு வரப்படும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டெடுப்பு வைபவத்தின் போதும் 60க்கு மேற்பட்ட காவடிகள் ஆடிவர, இளம் கன்னியர்கள் கருப்பூர சட்டி ஏந்தி வர, இளம் சிறார்கள் வாசிக்கப்படுகின்ற மேள வாத்தியங்கள் அல்லது பறை இசைக்கு ஆடி வருவார்கள். பட்டு எடுத்தல் வைபவம் ஆலயத்தை அடைந்த பின்னர்தான் பூசகர்கள் அடுத்த பூசைக்குரிய வேலைகளை தொடங்குவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வரும். அதில் 3ஆம் நாள் சடங்கு பகல்வேளை சடங்கு முடிவடைந்ததும் அக்காலிடம் செல்லும் அரிய காட்சி பக்தி பரவசமாய் ஊட்டக்கூடிய விதத்தில் அமையும். பூசக தேவாதி கும்பம் எடுத்து செல்ல பூசாரிமார்கள் பக்தர் கோடிகள் பின்தொடர உள்வீதியால் சென்று மஞ்சந்தொடுவாய் கண்ணகை ஆலயத்தை அடைந்து அங்கு பல வழக்குகள் உரையாடப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டு நோயுற்ற நோயாளிகளுக்கு அன்னையின் மாமருந்து அளிக்கப்பட்டு வாக்குகள் கூறப்பட்டு பின்னர் தொடர்ந்து வந்து கங்காணி பிள்ளையார் ஆலயம், நரசிங்க வைரவர் ஆலயம், கல்லடி பிள்ளையார் ஆலயம் இருந்து வேலூர் காளியம்மன் ஆலயத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் ஆலயத்தை வந்து அடையும். மறைந்து விடாத ஆதி தமிழ்க்குடியின் சிறுதெய்வ வழிபாட்டு முறைகள். அழிந்து விடாமல் தற்பொழுதும் பேணப்பட்டு வருகின்ற பாரம்பரிய வழிபாடுகள். தமிழ் தெய்வங்கள் மீது அளவற்ற பக்தி கொண்ட தமிழர்கள் பக்தர்கள் மீது வந்திறங்கி எதிர்காலம் சொல்லும் தெய்வங்கள். மட்டக்களப்பு கல்லடி உப்போடை நொச்சிமுனை பேச்சியம்மன் ஆலய சடங்குகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சடங்குகளின் பொழுது சாட்டை அடி வைபவம் என்பது மிகவும் முக்கியமானது. தெய்வம் வந்திறங்கிய தேவாதிகள் தங்களை சாட்டைகளால் அடிக்கும்படி வீரம் நிறைந்த வாலிபர்களுக்கு சவால் விடுவார்கள்.
உடலில் வலியை ஏற்படுத்தும்படியான சாட்டைகளை தயாரித்து எடுத்து வரும் வாலிபர்கள் அந்த சாட்டைகளால் தேவாதிகளை மாறி மாறி அடிப்பார்கள். அவர்களது சாட்டை அடியின் வேகம் போதாவிட்டால் அந்த வாலிபர்களை அங்கிருந்து வெளியேற்றிவிடும் தெய்வங்கள் நல்ல பலத்துடன் அடிக்கும் வாலிபர்களிடம் மாத்திரம்தான் தொடர்ந்து சாட்டைகளை ஒப்படைக்கும். பார்ப்பவர் மனங்களை உறைய வைக்கும் பாரம்பரிய சடங்கு இது. ஓலைக்குடிசையில் இருக்கிற இந்த பேச்சு தாயாரை நினைத்து நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும், நோயாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தேவையாக இருக்கலாம், எங்களுடைய குற்றமாக இருக்கலாம், எங்களுடைய குறையாக இருக்கலாம், எதை நினைத்து நாங்கள் வேண்டுதல் வேண்டினோமோ அந்த குறையெல்லாம் பேசுகின்ற தெய்வமாக இருந்து நிறைவேற்றி தருகின்ற எங்களோட குல தெய்வமே இந்த பேச்சு தாயார் தான். எங்களோட குடும்பத்தையே காத்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறவ இந்த பேச்சு தாயார். இந்த பேச்சு தாயாரை பற்றி எங்களால் மனம் விட்டு வார்த்தைகள் உருக்கமாகத்தான் வரும். பேச்சை பேசுவதற்குரிய அளவில் வராது. என்ற குடும்பத்தை இன்றைக்கு கட்டி காத்து கொண்டிருப்ப வந்து பேச்சு தாயார். எனது மகனுக்குரிய குறைகளை எல்லாம் போக்கி அந்த மகனுக்கு ஒரு நிறைவான மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டும் என்றும், என்ற கணவன், பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் நினைத்து தான் இந்த அம்மாளை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். 7ஆம் நாள் பகல் காலைமை சடங்கின் போது வழமைக்கு மாறாக அங்க பிரதட்சணம் அம்மாளின் ஆலயத்திலிருந்து பிள்ளையார் ஆலயத்தின் வெளி வீதியாக சுற்றி வந்து அம்பாள் ஆலயத்தை வந்தடையும். அவ்வேளையிலே உடுக்கு ஒலியுடன் பறை மேள சத்தத்துடன் தேவாதிகள் புடைசூழ பக்த அடியார்களும் அன்னையின் நாமம் கூறி அதோகரா கோஷமிட்டு வரும் காட்சி மிகவும் அற்புதமான காட்சியாக இருப்பதனை அவதானிக்க முடியும். 8ஆம் நாள் காலை சடங்கின் போது பூஜை முடிவுற்றதும் அன்னைக்கு மடிப்பிச்சை எடுக்கும் வைபவம் நடைபெறும். அந்த மடிப்பிச்சை எடுக்கும் வைபவமானது வேறு எந்த அம்மன் ஆலயங்களிலும் காண முடியாத அளவிற்கு கன்னி பெண்கள், மணமான பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள், முதிர்ந்தோர்கள் எல்லோரும் அன்னையின் ஆலயத்திற்கு வந்து
பிரசாத தட்டம் வேப்பிலை குலை பற்றி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அன்னை பேச்சியின் பேரால் படிப்பிச்சை இடுங்கள் என்று போற ஒவ்வொரு வீட்டிலும் காத்திருக்கும் அடியார்கள் மடிப்பிச்சையாக நெல் பணம் போன்ற பொருட்களை ஒப்படைப்பார்கள். அவை யாவும் 11 மணிக்கு இடையில் ஆலயத்தை வந்தடையும். வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் மடிப்பிச்சை எடுத்துக்கொண்டு கார், ஓட்டோ, பஸ் போன்ற வாகனங்களில் வந்து குவியும். அதே நேரத்தில் போடிமார்கள் அவர்கள் நேர்த்திக்கடன்களாக அவர்களுடைய உழவு இயந்திரங்களில் நெல் மூடைகளை ஏற்றி கொண்டு குவிப்பார்கள். இந்த மடிப்பிச்சு இதோட 5 வருஷம் மடித்து கொண்டிருக்கேன். என் மகன் மூத்த மகன் இப்போ 5 வயசு. ஒரு 7 மாதத்தில் முந்தி பிறந்தவர். அவர் பிறந்து உடனே அந்த ஒரு கொஞ்ச நேரம் பால் ஆஸ்பிரேட் பண்ணி மூச்சு நின்றமாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஒன்றும் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் அம்மாவுக்கு நேர்ந்து காய்ச்சினால் பிள்ளைக்கு உயிர் திருப்பி வரணும், மடிப்பிச்சு எடுக்கணுண்டு. அதே நேரம் அவருக்கு தொடர்ந்து சக்தி குடிக்கிற பால் சகலதும் சக்தி. இந்த மடிப்பிச்சை முதலாவது வருஷம் எடுத்த பிறகு அதிலிருந்து படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கண்டு இப்போ அந்த சக்தி பிரச்சனையும் இல்லை. மற்றதாவது நல்லா கதைக்கிறார். 7 மாதத்தில் பிறந்த பிள்ளை எல்லாரும் சொன்னாங்க கதைக்க மாட்டாங்க, ஸ்பீச் தெரப்பிக்கு விடணும், 3.5 வயசு 4 வயசு வரையும் பார்க்கலாம் பாவிக்கணுங்க. ஆனால் சரியாக 3 வயசுலேருந்து 3வது வருடம் படிக்கிறாரு. நல்லா கதைக்கிறார். இப்போ அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறார். அவருக்கு என்னென்னா பேச்சி அம்மாளுக்கு நாளைக்கு அவட பள்ளையத்திற்காக நாங்கள் மடிப்பிச்சை ஆண்டுக்காண்டு கொடுக்குறோம். அந்த நாங்கள் எல்லா மக்களும் கொடுக்குற அந்த மடிப்பிச்சையை எடுத்து தான் அவருக்கு பொங்கல் வச்சு நாளைக்கு பள்ளையம் கொடுத்து கும்பஞ்சொரிய போவாங்க. கன்னிமார் வச்சு கன்னி பிள்ளைகள் வைக்கிறேன். கன்னி பிள்ளைகளுக்காக பொங்கல் மடிப்பிச்சை எடுக்கிறேன். இது நான் பிறந்த காலமும் எங்களோட அம்மாட காலம் தொட்டு நான் பிறந்த காலம் இருந்து பிராயமறைஞ்ச காலம் இருந்து கொடுக்குறோம். ஆனால் எங்களோட அம்மா வந்து அதுக்கு உங்கள் காலம் இருந்து காலங்காலமாக நான் இதிலேயே இருக்கிறேன். இந்த நெல் பெற்ற நெல்கள் அவ்வளவையும் அங்கே குவித்து வைக்கும் பொழுது அவை மலை போன்று காட்சியளிக்கும். அத்தோடு பெற்று வரப்படுகின்ற பணம் ஆலய நிர்வாகமும் அடியார்களும் சேர்ந்து எண்ணி உடனடியாக அந்த கணக்கை கொடுப்பார்கள். 2016ஆம் ஆண்டாகிய இம்முறை புறப்பட்ட காசி 2,22,583 ரூபாய் என அறியப்படுகின்றது. இவ்வாறு புறப்பட்ட மடிப்பிச்சையில் புறப்பட்ட நெல்லில் 10-12 அமனத்திற்கு கிட்ட எடுத்து அவற்றை உலர்த்தி பின்னேற சடங்கின் பின் உடல் நட்டு பூசகர் பூஜை முடித்த பின்னர் பூசாதிகள் தேவாதிகள் எல்லாம் உலக்கை பற்றி குத்த
பக்தடியார்கள் தங்கள் முகமைக்காக காத்திருக்கும் காட்சியும் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தாகங்களை தீர்ப்பதற்காக நிறுவனங்கள் அடியார்கள் அவர்களுக்கு தாக சாந்தி செய்யும் காட்சியும் மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அழிந்து விடாமல் தற்பொழுதும் பேணப்பட்டு வருகின்ற தமிழரின் பாரம்பரிய பூஜை வடிவங்கள், மறைந்துவிடாத ஆதித்தமிழ் குடியின் சிறுதெய்வ வழிபாட்டு முறைகள், தமிழ் மந்திரங்களை கூறி தெய்வங்களை வரவழைக்கும் பக்தர்கள். மட்டக்களப்பு பேச்சியம்மன் ஆலயச் சடங்குகள். என்னென்றால் ஒரு
நன்றி உணர்வின் வெளிப்பாடாக எனது மனைவியார் சில விஷயங்களை பேச்சு அம்மாவிடம் கேட்டிருந்தார். அந்த காரியங்கள் நிறைவேறியதின் மூலமாக அதுக்கு ஒரு நன்றி கூறும் மூலமாக இந்த மடப்பள்ளி இந்த பெட்டியை கொடுக்கின்றார். உண்மையில் இது என்னென்றால் இது ஒரு ஒரு ஒருவித ப்ராக்டிஸாக, அதாவது நன்றி உணர்வுடன் இருக்கிறது அந்த தன்மையை இந்த மாதிரி விஷயங்களுக்கூடாக வளர்த்து கொள்வதற்கு இது எங்களுக்கு உதவியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே ஆந்திர திருவிழா நடந்தது. இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசை நடந்து, பௌர்ணமி தினங்களையும் பூசை நடந்து பூ போடுறாங்க. ஆனால் இங்கே அநேகமாக முதல் நேர்த்திக்கடன் வைக்கிற எல்லாருக்கும் கூடுதலாக இது அவங்களோட நினைத்த காரியம் நிறைவேறபடியாக ஒவ்வொரு வருஷமும் நேர்த்திக்கடன் செய்கிறாங்க தொகை கூடிக்கொண்டே போகுது. இப்போ பலவிதமான நேர்த்திக்கடன்கள் செய்வாங்க. அங்கே பிரச்சனை செய்வாங்க, கற்பூர சட்டி எடுப்பார்கள், ஆலத்தி எடுப்பார்கள், மற்றது மடிப்பிச்சை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு சென்று மடிப்பிச்சை எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த நெல் குத்து சடங்கு நடந்து அந்த குத்துற நெல்லை கொண்டு அடுத்த நாள் பள்ளியம் செய்வார்கள். அந்த பள்ளியத்தில் நேர்த்திக்கடன்கள் வைத்திருக்கிறார்கள். தனித்தனியும் பொங்குவார்கள், கோயில் கண்டு பொதுவாக பொங்குவார்கள். அதை விட கூழ் பானக்கம் எல்லாம் செய்து இந்த கடைசி நாள் நிறைய பிரசாதங்கள் படைக்கப்பட்டு எல்லோருக்கும் தாராளமாக பிரசாதம் வழங்கப்பட்டு எல்லா இந்த காலங்களில் இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறார்கள் எவருமே மாமிசம் உண்ண மாட்டார்கள். பக்தி செலுத்தியோடு வழிபட்டு நன்மையை பெற்று இருப்பார்கள். இந்த அம்மனுக்கு கூட சக்தி இருக்குது. பேச்சு அம்மாளுக்கு பேசுகிற தெய்வம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஒன்பதாம் நாள் அதிகாலை பூஜை முடிந்ததும் முற்பகல் 4 மணி அளவில் விநாயக பானை எழுந்தருளும் காட்சி நடைபெறும். விநாயக பானை எழுந்தருள பண்ணும் பொழுது தேவாதிகள், பூசாரிகள், பக்தர்கள் புடைசூட விநாயகர் ஆலயம் சுற்றி பின் பேச்சியம்மன் ஆலயம் சேரும். அந்நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மாத்திரமன்று அன்று முற்பகல் 10 மணி ஏறத்தாழ 10 மணிக்கு பின்னர் பழைய பானை எடுத்து வளைக்கும் வைபவம் நடைபெறும். வைபவத்தின் போது பக்த அடியார்கள் அப்பானையை தொட்டு கும்பிடுவதற்காக முண்டி அடித்து கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு ஒழுங்கமைத்து வைத்து எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி விடுவார்கள். அந்நேரம் இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள் என்று வேறுபாடின்றி மஞ்சள் பூசுதல், மஞ்சள் நீராடுதல் வைபவம் மிகவும் கோலாகலமாக பிள்ளையார் வாசலின் முன்றலிலே பலரும் சேர்ந்து இன்ப களிப்பூட்டும் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இங்கு மஞ்சள் பூசும், மஞ்சள் நீராடும் விளையாட்டில் அரசன் முதல் ஆண்டி வரை சமத்துவமாக மதிக்கப்பட்டு
அவர்களுக்கும் ஊற்றும் பொழுதும் அவர்கள் எந்த விதமான குறையுமின்றி அன்போடு அவற்றை ஏற்றுக்கொள்ளும் அரும்பெரும் காட்சி பார்ப்போர் உள்ளமதை கொள்ளை கொள்ளும் மாட்சியாக அமைந்து விடுகின்றது. பண்டைய பானையை எடுத்து வந்து அடுப்பு மூட்டி அதனை வைத்து நெருப்பு மூட்டு பின் தேவாதிகள் பூசாதிகள் பக்தர் கோடிகள் அமர்ந்து இருப்பார்கள். அந்நேரத்தில் அம்பாளின் தாலாட்டு கும்மி பாடல்கள் பாடப்படும். இது பால்பானை பொங்கும் வரை நடைபெறும். பால்பானை பொங்கியதும் தேவாதிகள் பாலை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தவன் பின்னரே ஏனைய நூற்றுக்கணக்கான அடியார்கள் அன்னையின் ஆலய வீதி எங்கும் அடுப்பு மூட்டி தங்கள் நேர்த்திகளாக பானைகள் வைத்து பொங்குவதும் காட்சியும் இவ்வொப்பத்தினால் ஏற்படும் சூட்டினை தடுப்பதற்கு பல நிறுவனங்கள் அன்பு அடியார்கள் தாகசாந்தி செய்வதற்காக குடிர்பானங்கள் தயிர் தண்ணி போன்றவற்றை கரைத்து எந்நேரமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சியும் அவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தி பேச்சியம்மன் பிள்ளைகள் நின்று நடாத்தும் முகமையும் அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அமைந்து இருக்கும். அபிஷேகம் அலங்காரம் அற்புதம் ஏற்றி ஆராதிக்க காத்திடுவான் பொற்பதம். அபிஷேகம் அலங்காரம் அற்புதம் ஏற்றி ஆராதிக்க காத்திடுவான் பொற்பதம். அன்னை பேச்சுக்கு அபிஷேகம் வெள்ளி பௌர்ணமி நாளில் அபிஷேகம். அன்னை பேச்சுக்கு அபிஷேகம் வெள்ளி பௌர்ணமி நாளில் அபிஷேகம். அபிஷேகம் 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 அபிஷேகம். ஆயிரம் வடிவம் காட்டும் பேச்சு ஆரணியில் அவளுக்கு இல்லை ஆட்சி. அபிஷேகம் 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 அபிஷேகம். கண்ணல் சாற்றால் அபிஷேகிக்க வண்ண வடிவு காட்டிடுவார். செந்தேனார் அபிஷேகிக்க அமிர்தமன அவையினிப்பார். பாலாலே அபிஷேகிக்க பொங்கல்கள் கூழ்பானைகள் எல்லாம் முடிவுற்றதும் ஏற்கனவே தேவாதிகளால் பிடிக்கப்பட்ட 7 கன்னியர்களையும் அம்மாளின் ஆலயத்திற்கு முன்பாக பந்தலிட்டு வடமுகமாக பார்க்க அமர்த்தி அவர்களுக்கு பூசகர் முறைப்படி
நான் முன்பு குறிப்பிட்டது போல அம்மாளுக்கு பள்ளையத்திற்கு அளிக்கப்படுகின்ற அத்தனை பொருட்களும் அக்கன்னிகர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர் பூசை கன்னியர் பூசை இயற்றி முடிவடைந்ததும் பூசகர் தேவாதிகள் அவர்களிடமிருந்து மடிப்பிச்சை பெற்று அவற்றை அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிடிப்பிடியாக பகிர்ந்து அளித்து கன்னியர்களை பூசாரி கிழக்கு நோக்கி அழைத்து சென்று அவர்களிடம் விடைபெற்ற பின்னர் இப்பள்ளையங்கள் பேச்சியம்மன் கோவில் முன்றல் பிள்ளையார் கோவில் முன்றல் நீக்கமர கதையா கடல் அலையா என சந்தேகிக்கும் வண்ணம் மண் விழுந்தால் கூட கீழே விழ இடம் இல்லாதபடி அமர்ந்திருக்கின்ற பக்த கோடிகளுக்கு அத்தனை சர்க்கரை பொங்கல் கூழ் போன்றவற்றை தொண்டரணி நின்று பகிர்ந்து அளிக்கும் காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் அமைந்து விடுகின்றது. அதன் பின்னர் மாதி பேச்சு காளி கும்பங்களை தேவாதிகளும் பூசகர்களும் வயதில் முதிர்ந்தவர்களும் எடுத்து சென்று கடற்கரைக்கு சென்று தேவாதிகளுக்கு முக்கண்ணனும் தேங்காய் வெட்டி பலியிட்டு கடலில் கும்பம் சொரிந்து மீண்டு ஆலயத்திற்கு வந்து சேருவார்கள். பட்டான் நாளாகிய புதன்கிழமை வைரவருக்கு புரட்டி சுட்டு பூசைகள் முடித்து அன்பர்களுக்கு நூல் கட்டி வைரவரை மீண்டும் காவல் தெய்வமாக நிறுத்தும் சடங்கும் நடைபெற்று முடியும். ஆண்டுதோறும் அந்த அன்னை பேச்சியவள் ஓலை குடிலிலிருந்து ஒய்யாரமாக மக்களுக்கு அருள்வாதி வருடந்தோறும் வரம் அள்ளி அழித்து கொண்டே இருப்பாள். அபிஷேகம் அலங்காரம் அற்புதம் ஏற்றி ஆராதிக்க காத்திடுவா பொற்பதம். அபிஷேகம் அலங்காரம் அற்புதம் ஏற்றி ஆராதிக்க காத்திடுவா பொற்பதம். அன்னை பேச்சுக்கு அபிஷேகம் வெள்ளி பௌர்ணமி நாளில் அபிஷேகம். அன்னை பேச்சுக்கு அபிஷேகம் வெள்ளி பௌர்ணமி நாளில் அபிஷேகம். அபிஷேகம் 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 அபிஷேகம். ஆயிரம் வடிவம் காட்டும் பேச்சி ஆரணியில் அவளுக்கு இல்லை ஆட்சி. அபிஷேகம் அபிஷேகம்
அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் கண்ணல் சாற்றால் அபிஷேகிக்க வண்ண வடிவு காட்டிடுவார் செந்தேனார் அபிஷேகிக்க அமிர்தமன அவையினிப்பார் பாலாலே அபிஷேகிக்க ஓலவிழி காட்டிடுவார் நெய்யாலே அபிஷேகிக்க மெய்யுருக வைத்திடுவார் நீதானம்மா இதயத்தில் நாள்தோறும் நினைத்திட நெஞ்சத்தில் தேனூரும்